பிதாவாகிய தேவனிடத்திலும் தேவனுடைய நாமத்தினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் யாவருக்கும் இந்த சாயங்கால பொழுதுல அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தேவன் அவருடைய வார்த்தையை பேசும்படி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நான் துதிக்கிறேன். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்கிறது. அதன்படி நம்மை அருமையான இல்லத்திலே கொண்டு வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு தேவன் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் நம்மளுக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். எல்லாரும் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை கேட்க. காலையில் எழுந்தவுடனே இன்னைக்கு என்ன வேலை செய்யணும், எங்கே போகணும், எங்கே போயிட்டு எங்கே வரணும், இதில் எல்லாம் ஒரு திட்டத்தோடு எது செஞ்சாலும் வாஞ்சியோடு செஞ்சுருக்கணும். எதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய இந்த பூமியில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோமோ இன்னைக்கு அதுக்கு வாஞ்சியோடு எல்லாத்தையும் செஞ்சு திரும்பி சாயங்காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம எது செஞ்சாலும் நம்ம இஷ்டத்தோடு தான் செய்கிறோம். நம்மளுக்குன்னு நம்ம செய்யும்போது ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே போயிட்டு என்ன செய்யணும், எப்போ முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வரணும் வீட்டுக்கு, இதெல்லாமே ஒரு திட்டத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சியோடு என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிறது எல்லாமே நம்ம ஒரு வாஞ்சியோடு தான் செய்கிறோம். ஏன் பின்னாடி நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு பலன் இருக்குது. அதனால என்ன பண்ணுறோம், நம்ம வாஞ்சியோடு செய்கிறோம். அது பின்னாடி ஏதாச்சும் நம்மளுக்கு தேவையான அந்த பலன் எதுவும் இல்லைன்னா எதையுமே நம்ம வாஞ்சியோடு செய்ய மாட்டோம். சம்பளம் வருது, வேலைக்கு போனால் வாஞ்சியோடு செய்கிறோம். அப்புறம் வேறு எதுக்கு வாஞ்சியோடு செய்கிறோம். வீட்டில் எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கிறோன்னா காரணம் அது ஒரு வாஞ்சை. அது என்ன மாதிரி வாஞ்சி இருக்கும்? எல்லாரும் வாஞ்சியோடு இருக்கிறது இல்லை. வீட்டில் எல்லாருடைய சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஏன் யார் இருக்கிறது இல்லைன்னா தேவனுடைய அன்பு தெரியாதவங்க இருக்கிறது இல்லை. இருக்க முடியாது, கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் சூழ்நிலையில் இருக்க முடியாது. ஆனால் தேவனுக்குள்ளே நம்மெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே ஒரே வீட்டிலேருந்து வந்தவங்க இல்லை, எல்லாரும் ஒரே ஊர்லேருந்து வந்தவங்க இல்லை, எல்லாரும் சொந்தக்காரங்கள் அல்ல. பல ஊர்களில் பல வித திசைகள்லேருந்து நம்ம எல்லாரும் இங்கே வந்து கூடியிருக்கோம். காரணம் என்னன்னா தேவன் நம்ம மேலே ஏதோ ஒரு வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். நாம் எந்த வாஞ்சையில் இருக்கிறோங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு இருக்கிற வாஞ்சை என்ன, எதுல எல்லாம் வாஞ்சியாக இருக்கணும் அப்படின்னு தேவன் இன்னைக்கு என்ன பண்ண சில வார்த்தைகள் நம்ம கூட பேசுகிறார். அதுக்காக இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனால பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு உள்ள வாஞ்சை. நம்மெல்லாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோகத்துக்கு. வேற எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. எங்கே போனாலும் துக்கமும் கவலையும் கண்ணீரும் பிரச்சனைகள் தான். ஆனால் பரலோகத்தில் நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. அதை பற்றி நம்ம நிறைய சகோதரர்கள் மத்தியில் நம்ம கேள்விப்பட்டிருக்க வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை. நம்ம எல்லாருமே எங்கே போக போகிறோம்னா பரலோகத்துக்கு போக போகிறோம். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்கு? ஒருவேளை வாஞ்சை அந்த பிரியம் அதெல்லாம் நம்மள்ட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா சில வசனங்கள் படிக்கும்போது நம்மளை என்ன பண்ணணும், அதை உற்சாகப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் நம்மளை என்ன புடமிடும். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், நம்மளை சரி பண்ணுது. அதனால அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு உள்ள வாஞ்சை. பரலோகத்துக்கு நாம் போகணும்னா சும்மா போக முடியாது. சில கஷ்டங்கள் எல்லாமே இந்த பூமியில் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு. இடரல்களும் இருக்கு. நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பல விதமான என்ன சொல்றது இடரல்கள், சில தடுக்கல்கள் இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் தாண்டி போனா தான் எங்கே போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நம்மளுக்கு இப்போ வரும்போது கூட சில நிறைய தடங்கள் இதெல்லாமே இருந்திருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு இது எல்லாருக்கும் இருக்கு. சிலது நம்ம சொல்லுவோம், சிலது நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே தேவனுக்கு நன்றாக தெரியும். அதனால தேவன் என்ன பண்றாருன்னா சில வசனங்களை கொடுத்து நம்ம என்ன பண்றாருன்னா புடமிடுறாரு. வாஞ்சியை நம்மள்கிட்ட அதிகமாக பண்றாரு. புடமிடுறதுன்னா பொன்னை புடமிடுவது போலன்னு சொல்லிட்டு ஒரு வசனம்லாம் இருக்குது. ஏன் புடமிடுறோன்னா அது என்ன பண்ணுன்னா அது அதிகமான அந்த வெளிச்சத்தை கொடுக்கும். தங்கத்தை எப்படி புடமிடுறாங்க, வெள்ளியை எப்படி புடமிடுறாங்களோ
எந்த அளவுக்கு அதை புடமிடுறாங்களோ அது அதை அந்த அந்த அளவுக்கு அது வந்து என்ன பண்ணா அந்த அதோட வெளிச்சத்தை கொடுக்கும், பளிச்சுன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால நம்மளே என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு இருக்க வேண்டிய அந்த வாஞ்சையை என்ன பண்றாருன்னா புடமிடுறாரு. நம்மளுக்கு வாஞ்சை அதிகமாக ஆகணும். வாஞ்சை நம்மளுக்கு என்ன பண்ணா குறைஞ்சிக்கிட்டே போகுது. காரணம் என்னன்னு, நம்ம இருக்கிற சூழ்நிலைகள், நம்ம இருக்கிற இந்த பூமியில அப்படி இருக்குது. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம போயிடலாம் வசனத்துக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போறாரு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. போற வழியில ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் யார் வீட்டுக்கு போறாரு. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு. மார்த்தாள் மரியாள் ஒரு வீட்டில் இருக்காங்களா? சரி படிச்சிடலாம். அது லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனம். லூக்கா 10:38, 39. இது எல்லாருக்குமே நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. எல்லாரும் வீட்லயும் 2 பேர், 3 பேர், 5 பேர், 10 பேர் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்றாருன்னா, ஜீசஸ் வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவங்கள் வந்து எல்லாரும் நம்ம படிச்சிருக்கோம். அங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஜீசஸை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. அதுல ஒருத்தர் அதிகமா தெரிஞ்சுக்க காரணம் என்னன்னா, அவர் பேச போகிற அந்த வார்த்தையில இருக்கிற அந்த ஆர்வம், வாஞ்சை. இப்ப நம்மலாம் வீட்டுக்கு போனா கூட சரி, ஒருத்தர் இன்னொரு வேலை செஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் வெளியில போயிருப்பாங்க, ஒருத்தர் ஏதாச்சும் வேலை செஞ்சிருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு எப்படி கேட்குறது, நல்லா இருக்கலாம், வீட்டுல எப்படி இருக்காங்க, சொந்தம் எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் விசாரிப்பாங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னா, மரியாள் தானே அவர்கிட்ட உட்கார்ந்து பேசியிருந்தது. என்ன பண்றாங்கன்னா உட்கார்ந்து பேசியிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாங்கன்னா, அதிகமான வேலைகள் இருந்ததுனால அது குடும்பத்துல அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். பட் அவங்களுடைய பாஞ்சை, அவங்களோட முதலிடம் எங்கே கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ் இங்கே கரெக்டாக அவங்களை என்ன பண்றாருன்னா சொல்றாரு, கவனிக்கிறார். அதுக்கு உங்க 2 பேருக்குமே சில வாக்குவாதங்கள்லாம் அவர் பாருங்க, நான் மட்டும் அதிகமான வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க அவங்க பாட்டுன்னு உங்கள்கிட்ட வந்து உட்கார்ந்துட்டாங்க, கொஞ்சம் சொல்லக்கூடாதா, நிறைய வேலை இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நல்ல பங்கு யார் தெரிஞ்சுக்கிட்டது? மரியா. வேலை எப்போதுமே எல்லாருக்கிட்டையுமே, எல்லா இடத்துலயுமே, எல்லா நேரத்துலயும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை வாரத்துல ஒரு நாள் இங்க வருது, வாரத்துல ஒரு நாள் இன்னொரு இடத்துக்கு போகுது. அங்கே நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தேவன் என்ன பேசுறாருங்கிறத வாஞ்சியோடு ஒரு இடத்துல இருந்து ஒரு வீட்டுக்கு நம்ம வர்றோம் பாருங்க. இந்த வாஞ்சியை பத்தி தான் தேவன் என்ன பண்றாருன்னா நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த விருப்பம், நம்ம தேவனுடைய வார்த்தை மேல எந்த அளவுக்கு விருப்பப்படுறோம், காலைல எழுந்தவனை ஜெபிக்கிறோமா, விருப்பப்படுறோமா, இல்லை நம்மளுடைய சொந்த வேலைகளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஆவலோட ஓடுறோமா, நம்மளுடைய வாஞ்சி எப்படி இருக்கு? இந்த வாஞ்சியை கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு, இன்னைக்கு இந்த வசனங்களை கொடுத்து வர்றாரு. அப்போ மார்த்தாளுக்கு மரியாளுக்கு 2 பேருக்குமே சேர்த்து சொல்றாரு, நீங்க யாரு, நான் வந்திருக்கேன்னா என்னுடைய வார்த்தை எப்படி இருக்குது உங்களுக்கு? பொண்ணு மாதிரி இருக்குது, பொண்ணை விட விலை உயர்ந்ததுங்கிறார் தேவனுடைய வார்த்தை. இதை நான் வந்து பேசுறேன்னா இதுக்கு நல்ல பங்கை யார் தெரிஞ்சுக்கிட்டது? மரியாள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் இருக்குது வேலை, நான் போனதுக்கு அப்புறம் கூட செஞ்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வார்த்தை நான் போனதுக்கு அப்புறம் கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப சகோதர சகோதரியில எல்லாருமே ஒருத்தர் வந்து வாரத்துல ஒருத்தர் பேசுறோம். சப்போஸ் வர முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ இல்ல உடம்பு சரியில்லை, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, மனசும் சரியில்லை, அதனால நான் வரலைன்னா அந்த வார்த்தை உங்கள்ட்ட வந்து சேருமா? சேராது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி. இப்ப மழை வர்றது மாதிரி இருந்துச்சு, பார்த்தான், ஃபோன் பண்ணேன் நான், மழை வர்றது மாதிரி இருக்கு அப்படின்னா, மழை சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படித்தான் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னாரு. வாஞ்சை பாருங்க, ஒருத்தர்கிட்ட இருக்கிற வாஞ்சைய அதிகப்படுத்தணும். ஒருத்தர்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பை என்ன பண்ணணும், தேவனை பற்றி அறிகிற அறிவுல எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்தணும், அந்த வாஞ்சியை அதிகமாக்கணும். இல்ல நீங்க இருக்கிறா இருந்தா வீட்டுல இருந்து கூட பேசலாம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? ஆனா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசுறது எப்படி இருக்குது? தேவனுடைய வார்த்தை நேரடியா கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? மார்த்தாள் என்ன பண்ணாங்க?
அவங்க பாதத்துக்கிட்டே உட்கார்ந்தாங்க. நீங்க பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டாங்களா. எல்லாருக்கும் பங்கு இருக்குது, எல்லா விஷயத்திலையும் பங்கு கொடுக்குறது தேவன். ஆனா நல்ல பங்கு எங்க இருக்கு? அவர் பாதத்துல அமர்ந்து அவர் என்ன பேசுறாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க. அந்த வாஞ்சியை தான் ஜீசஸ் என்ன பண்றாரு பார்த்து அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு வரைக்கும் நாம அவங்க 2 பேரும் என்ன ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பேசுறாரு. நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிறவங்க யாருன்னா அவர் பாதத்துல அமர்ந்து வந்து உட்கார்றவங்க தான் நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிறாங்களாம். நல்ல வார்த்தை, அது ஜீவனை கொடுக்குற வார்த்தை, உற்சாகம் கொடுக்குற வார்த்தை. நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். வாஞ்சை குறைஞ்சி போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம வெளியில போனோம்னு வச்சுங்க, வீட்டுல உட்கார்ந்தாவே சும்மா உட்கார்ந்தா வேற ஏதாச்சும் வேலையை செஞ்சு உட்கார்ந்தா கூட நம்ம வாஞ்சை அதிகமாகுமா? ஆகாது. தேவன் வசனத்தை படிச்சாலும் கேட்டாலும் வாஞ்சை அதிகமாக ஒழியவே மற்ற எந்த வேலையிலையும் தேவனை பற்றி சிந்திக்கிறதே முடியாது. அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு பூமியில. நம்மளுக்கு வேலைகள் அப்படி இருக்குது. நம்ம ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா வேலைகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தேவனை இப்போ ஒரு சப்ஜெக்ட் பேசணும், தேவனுடைய வார்த்தைகளை பற்றி பேசணும்னா யோசிக்கவே ஆகுறது இல்லை. காரணம் என்னன்னா நெருக்குது நம்மளை கொண்டு வந்து. ஏன் நம்ம எங்கே போகிறோம்? இந்த பூமிக்குரிய அல்ல என்று தேவன் சொல்லிக்கார் இல்லையா? நம்ம போகிறதுக்கு நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது நம்மளை அதிகமாக நெருக்குது. நம்ம வாஞ்சியை ரொம்ப அதிகமாக கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்துலேயும் சரி எடுத்து படிக்கும்போது, மற்றவங்கள்ட்ட வேதத்தை பற்றி கேட்கும்போது சரி, நம்மளுக்கு வாஞ்சி அதிகமாகும். மிச்சப்படி நம்மளுடைய வாஞ்சியை குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுன்னா வந்து அமர்ந்து கேட்கணும். கேட்டால் தான் வாஞ்சி அதிகமாகும். ரைட்டா? அப்புறமா தேவ வசனத்தின் மீது உள்ள வாஞ்சை, நாம் அநேக விஷயங்களை வேலை செய்வதில் உள்ள எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம் இதை நம்ம நினைக்கணும். தேவ வசனத்தை கேட்கறதுல நம்மளுக்கு வாஞ்சை எப்படி இருக்கு? நம்ம சொந்த காரியங்களை செய்வதில் இருக்கிற வாஞ்சை எப்படி இருக்கு? அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? வசனத்தை கேட்கறதுக்கும் வசனத்தை படிக்கிறதுக்கும் அதன்படி நடக்கிறதுக்கும் நம்ம வாஞ்சை அதிகமா இருக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா நம்மளையே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான காரியங்களை பத்தியே யோசிக்கிறோம். நம்ம தேவைகளை பற்றியே நம்ம யோசிச்சு அதுலேயே தான் நம்ம செலவிடுறோம் நம்ம ஒவ்வொரு நாளையும். அதனால அப்படி இருக்காதபடி தேவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சில நேரங்கள் இருக்கு. தேவனை மகிமைப்படுத்துறதுக்கும் எல்லா நேரத்திலையும் மகிமைப்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உலக காரியங்கள் என்ன பண்ணுது? நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிதுங்கிறார் பவுல் சொல்றாரு. நம்மளை சுற்றி பாவமும் சில பொல்லாத காரியங்கள் நெருங்கி நிற்கிது. இதுலேருந்து நம்ம விடுபட்டு ஓடணும்னா, இதுலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா தேவன வார்த்தை ஒன்று தான் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். சரி, அதனால தேவன் சொல்வதில் எப்படி இருக்கிறார்? தேவன் நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு, நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உலகத்தாருக்கு அல்ல அழைக்கப்பட்டிருக்கு. நமக்கு பரலோகத்துக்கு போக போகிற நமக்கு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பேதுரு எழுதுறாரு. நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருந்தால் தேவனுடைய வசனம் உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் எப்படி இருந்தால் வாஞ்சியை உங்களுக்கு அதிகமாகுன்னு சொல்லிட்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3:5 3வது வசனமும் 5வது வசனம் படிங்க. ஃபர்ஸ்ட் 3 படிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஓகே, நீங்க எப்படி இருக்கணுமா, நம்ம எப்படி இருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தையை போல. வாசின்னு வந்திருக்கான், அவனுக்கு தெரியுமா ஏதாச்சும் கள்ளம் கபடம் பொய் என்ன சொல்றது, ஒருத்தட்ட ஒரு மாதிரி இன்னொருத்தட்ட வேற மாதிரி பேசுறதுக்கு குழந்தைங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அதை போல நம்ம தினந்தோறும் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இருக்கணும். எது மேல? திருவசனத்து மேல. இந்த குழந்தைங்கள்லாம் எப்ப இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன தேவைன்னா தாய்ப்பால் மேல. ஓகேவா? அவங்களுக்கு என்ன பசி எடுத்துன்னா அழுவாங்க, பால் குடிச்சிட்டாங்கன்னா ஆறாம உட்காந்து ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு, வளர்ந்துக்கிற நமக்கு தினந்தோறும் இந்த வசனம் தான் நம்மளுக்கு உற்சாகப்படுத்துறதாகவும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கும் மற்ற சகோதர சகோதரிகளிடத்துல நம்ம அன்பாய் நடந்து கொள்வதற்கும் இரக்கமா நடந்து கொள்வதற்கும் எல்லா விஷயத்திலும் தேவன்கிட்ட இருக்கிற எல்லா குணங்கள்லையும் நம்ம நடந்து கொள்றதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கணுமா? புதிய குழந்தை மாதிரி தான் இருக்கணுமா? புதிய மனுஷன் சொல்றாங்க இல்லையா? நம்ம நாளுக்கு நாள் புதிய மனுஷன் என்ன பண்ணணும்? வளரணும். பழைய மனிதன் என்ன பண்ணணும்? அழிஞ்சு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா இது ரெண்டுக்குமே பெரிய போராட்டம். காலையில் எழுந்தோடனே ஆண்டவரே இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும், இன்னைக்கு எல்லா வேலையும் செய்யணும், இன்னைக்கு கோவப்படக்கூடாது, யார் மேலேயும் எரிச்சல் படக்கூடாது,
பொய் சொல்லக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்லிட்டு நம்ம போகிறோம். நம்மளால இருக்க முடியுதா? ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குது. அதுதான் பவுல் சொல்றாரு, நெருங்கி நிற்கிது நம்மளை. ஏன் நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடாது? நம்ம பரலோகத்துக்கு உரியவர்கள்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளால போகக்கூடாத சூழ்நிலையை நம்ம நெருங்கி நிற்கிது. இவைகள் எல்லாவற்றிலையுமே நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு ஓடணும்னா, ஓடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்மளுக்கு இருக்குன்னா தேவவசனம் தான். தேவவசனத்தை படித்தா தான், இல்லை அதை யோசனை பண்ணா தான், இல்லை அதை தியானிச்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இருக்கும். நம்மளுக்கு கோபம் வரும். இதில் கோபம் வந்தால் தானே நீங்கள் யாரு நான் யாருன்னு சொல்ல தெரியும். வாஞ்சை எப்படி இருக்குன்னு தெரியும். அன்பு எப்படி இருக்குன்னு தெரியும். தேவ வசனத்தில் வாஞ்சை எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியும். நம்மளை சோதிக்காம விட்டோம்னா, நம்ம யாருங்கிறத நம்ம யோசிக்காம விட்டோம்னா, நம்ம சிறு திரும்பி வசனத்தை படிங்க. அதை 2-3 நீங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் போராமைகளையும் சகலவித புறங்கூறுதலை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கலங்கம் இல்லாத, வேதத்துல எந்த ஒரு கலங்கமும் இல்லை, எல்லாமே தெளிவா கொடுத்துருக்காரு. தண்ணி ஆறுல ஓடிச்சுன்னா தண்ணி, மீன் உள்ள போற மீன் அப்படியே தெரியும். அப்படி இருக்குது நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற வசனம். இது கரெக்டு, இது தப்பு, இது ராங்கு, இவங்கள்ட்ட இப்படி பேசணும், இப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கம் இல்லாமல் எந்த கரையும் இல்லாம தெளிவா இருக்குது தேவனுடைய வசனம். இது மேல நாம வாஞ்சை உள்ளவராக இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த வாஞ்சை அதிகமாகும். தேவனை பற்றி அறிந்து கொள்வதில், தேவனுடைய வார்த்தைப்படி நடப்பதில் நம்மளுக்கு வாஞ்சை அதிகமாகும். ஓகே, 3வது என்னன்னு பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது தேவ பிரசன்னத்தின் மேல உள்ள வாஞ்சை. முதலாவது நம்ம பார்த்தோம், அதான் மரியாதை. நம்ம ஜீசஸ் கிட்ட வந்து உட்கார்ந்தாங்களே, அதை பார்த்தோம். 2வது பேதுரு சொல்றாரு, இப்போ நம்ம படிச்ச மேத்து தான். அதாவது புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல இப்படி இருந்தா தேவனுடைய வாஞ்சை நம்மளுக்கு அதிகமாகும். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோன்னு வச்சுங்களேன், அந்த வாஞ்சை கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற வசனங்கள் தெரியும். இயேசு எங்கே என்ன சொன்னாரு, பிதாவாகிய தேவன் இஸ்ரேலருக்கு என்ன சொன்னாரு, எல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இப்படியே நம்ம இருந்துட்டோம்னா, நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வாஞ்சை கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிறைய சகோதர சகோதரிகள் அப்படி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். காரணம் என்னன்னா, வெறும் வாசிக்கிறதுல இருந்துடாம அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த வாஞ்சை அதிகமாகும். ஓகே, 3வது என்ன பார்க்குறோம்னா, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தில் மேல வாஞ்சையா இருக்கணும். தேவன் எங்க வாசம் பண்றாருன்னு சொல்லிக்காரு. தேவன் வாசம் பண்ணும் இடத்துல, வாசஸ்தலத்துல தேவன் வாசம், நான் உங்கள்கிட்ட வாசம் பண்றேன் அப்படிங்கிறார். எங்க வாசம் பண்றாரு தேவன்? தேவன் நம்ம மத்தியில. ரோமர்ல எங்கே சொல்றாரு இல்லையா, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பரிசுத்தமான ஆலயம், தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நான் கெடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கெடுத்துருங்க அப்படிங்கிற. அதனால இந்த ஆலயத்து மேல வாஞ்சியா இருந்தா, வாஞ்சியை எந்த ஆலயத்து மேல இருக்க சொல்றாருன்னா 2 விஷயம் இருக்கலாம். ஒண்ணு சபை, நம்ம கூடுறோம் இல்லையா, அந்த ஆலயம் அது ஒரு பில்டிங்கே இருக்குங்களே, நம்ம சபைக்கு போறோம், சர்ச்சு அது. இன்னொன்று நம்ம, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு பிரசங்கம் பண்ணும்போது அங்கே உட்கார்ந்து கேட்குறமே, அது ஒரு ஆலயம். எங்கே 2-3 பேர் அமர்ந்துருக்கீங்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா, அது ஒரு ஆலயம். அப்புறமா ஜீவனுள்ள ஆலயமா நீங்களே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரோமர்ல சொல்றாரு. இது 2 நம்ம முக்கியம். வாரம் நம்ம போயிட்டு 1 கொரிந்தியர் 3:16 சொல்றாரு இல்லையா, நீங்க என்ன பண்றீங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒன்னா கூடுற இடம் ஒண்ணு, இன்னொன்னு ஜீவனுள்ள ஆலயமா இருக்கிற நாம. இது 2 நம்மளுக்கு முக்கியம். வாரந்தோறும் தேவனுடைய செய்தியில கேட்கறதுக்கு சபைக்கு போறோம், அங்கேயும் போய் தேவனுடைய வார்த்தையில கேட்டு நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், வாஞ்சியோடு கூட இருக்கிறோம். அதே போல இந்த ஆலயம் ரொம்ப முக்கியம். இந்த ஆலயத்திலிருந்து தான் அநேக விஷயங்கள் வெளியே போகும். நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்களும் வெளியில போகும். ஆனா அதை கவனமா பார்த்து நம்ம என்ன நம்மள்கிட்ட இருக்காதபடி பார்த்துக்கணும். தேவன் எங்கே வாசம் செய்யறாருன்னு சொல்லிட்டுனா, கல்லால கட்டப்பட்டதுல அல்ல, சதையால இருக்கிற இந்த ஆலயத்துல ஜீவன் உள்ள தேவனோட இருக்கிறேன், நான் இருக்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறார்.
அப்போ நமக்குள்ள தேவன் இருந்தாருன்னா நம்மளுடைய வாஞ்சியும் நம்ம நடக்கைகள் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம நல்லா யோசிச்சுக்கணும். நம்மளோட வாயிலிருந்து எந்த விதமான புறங்கூறுதலும் இருக்கக்கூடாது அப்படின்னு வாதிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம். ஒன்றுக்கு அது முன்னே 2வது வருஷத்தில் படித்தோம் சரியா. இந்த புறங்கூறுதல் இந்த எல்லா காரியத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒழிச்சிடணும். காரணம் என்னன்னா தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார். தேவன் வாசம் செய்யறதுல இருந்து கொள்ளாத சிந்தனைகளும் யோசனைகளும் வரலாமா? வரக்கூடாது. இவை எல்லாமே நமக்குள்ள இட்டு வெளியில போனா தேவனை தேடுறதுல நமக்கு வாஞ்சி அதிகமாகும். அதனால தேவனுடைய வாசஸ்தலத்துல வாஞ்சியா இருக்கணும். நம்ம தேவனுடைய ஊழியர் ஏதாவது செய்யறோமா? ஏதோ ஒரு வேலை செய்யற தேவனுக்காக இந்த ஆலயம் கரெக்டா இருந்தா தான் நம்மளால செய்ய முடியும். இந்த ஆலயத்துல இந்த ஆலயம் சரியா இல்லை. காரணம் என்னன்னா சரியான முறையில நம்ம இந்த ஆலயத்தை பராமரிக்கலைன்னா இந்த ஆலயம் கெட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுல கெட்டு போனதுக்கு அப்புறம் தலைவலி, இடுப்பு வலி, கால் வலி, எல்லா வலியும் வந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியுமா? நம்ம குடும்பத்தாருக்கும் செய்ய முடியாது, நம்ம ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்கும் எதுவும் செய்ய முடியாது. தேவன் என்ன பண்ண மாட்டாரு? நம்ம சரியா பராமரிக்கலைன்னா நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டா நம்ம நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? நம்மளால எதுவுமே சரியான முறையில கவனிக்க முடியாம போயிடும். வாஞ்சியும் கம்மியாயிரும். எங்க இருந்து வாஞ்சி வரும்? உடலே சரியில்லைன்னா வாஞ்சி எப்படி இருக்கும்? நம்மளுக்குள்ள தேவ வார்த்தை கேட்க முடியுமா? எங்கேயாச்சும் போய் கேட்க முடியுமா? இல்லை பேசத்தான் முடியுமா? இல்லை யோசிக்கத்தான் முடியுமா? சரி, இப்போ ஒரு தலைநோவே வருது. தலைநோவு வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மாத்திரை போடணும், இல்லை தைலம் தேய்க்கணும். ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தலைநோவை எடுத்தா தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியுமா? படிக்க முடியுமா? அட்லீஸ்ட் தேவனை பற்றி துதிக்க முடியுமா? பாட முடியுமா? இது எதுவுமே இல்லாம எனக்கு தலைநோவு ஆட்டோமேட்டிக் போயிடும் அப்படின்னு சொன்னா நம்ம 4 பேர் பாடும்போது 4 பேர் ஜெபிக்கும் போது நம்மளால செய்ய முடியாது. வாஞ்சி அதிகம் எப்படி ஆகும்? ஆகாது. அதனால 2 ஆலயத்திலையும் நம்மளுக்கு வாஞ்சியா இருக்கணும். ஒண்ணு பரிசுத்த ஓய்வு நாளில் நம்ம கலந்துக்கிறோமே அந்த ஆலயத்துல நமக்கு வாஞ்சியா இருக்கணும். அங்கே யார் வர்றது? தேவன் என்ன பண்றாரு? 2-3 பேர் இருக்கிற இடத்துல நான் இருக்குங்கிறாருல, நம்ம போய் ஒன்னா கூடி அவரை ஆராதிக்க போறோம். அங்க என்ன பண்றோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்திலையும் ரத்தத்திலையும் பங்கு பெறுறோம். அங்கே வர்றதுல யாரு? நம்முடைய பரிசுத்த சகோதரர்கள். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ஒரே ஆலயமா இருக்கிறோம்னு சொல்றாரு. இல்லையா? அதாவது ஒரே ஆலயமா இசைவாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அதனால ஒரே ஆலயத்துல போயிட்டு ஒரே அங்கமா இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து தேவனுடைய அன்பை என்ன பண்றோம்? அங்கே நம்ம அதிகமா பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்க்கிறோம், உணர்ந்து கொள்றோம். தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம என்ன பண்றோம்? உணர்ந்து கொள்றோம். அதனால இந்த 2 ஆலயத்தையும் கவனமா பார்த்துக்கணும். ஓகே, தாவீது சொல்றாரு. உண்மையிலே தாவீது என்ன பண்றாருன்னா தேவனுடைய பெட்டி வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அரண்மனையில இருக்கும்போது யோசிக்கிறார். நான் மட்டும் பெரிய அரண்மனையில இருக்கிறேன், தேவனுடைய பெட்டி இப்படி மழையிலையும் வெயிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். 1 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, சரி ஆலயம் கட்டுறதுக்கு தாவீதுக்கு ஆசை. தேவன் பண்ண எல்லா நன்மைகளுக்காக அவரை சொல்லி அவரை துதிச்சு எல்லா இடத்துலையும் பாடுறாரு. அவருக்கு நடனமெல்லாம் ஆடுறாரு. ஆனா அவருக்கு ஆலயம் கட்டணும்னு ஆசை. அப்ப ஆலயம் கட்டுறதுக்கு அவருக்கு எவ்வளவு ஒரு வாஞ்சை இருந்ததுன்னு சொல்லிட்டு படிச்சிடலாம். 1 நாளாகமம் 29:3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சௌதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். பாத்தீங்களா? அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ராஜாவா இருக்காரு. வெளியில அவருக்கு பொன் பொருள் எல்லாமே நிறைய கிடைக்குது. பெண்கள் என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்குது வெளியில. அதாவது ஜனங்கள்ட்ட இருந்து வாங்குறாரு, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேவனுடைய ஆலயம் கட்டுறதுன்னு சொன்னோன்னா அவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா கொண்டாந்து கொடுக்குறாங்க. தாவீதுகிட்டையும் சொந்தமா நிறைய இருக்குது. அவர்கிட்ட அந்த பொண்ணு அதெல்லாமே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே, நான் ஏன் கொடுக்குன்னு சொல்லிட்டு நினைக்காம அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கு மேலாக அவர்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இன்னொரு படிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சௌதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்தது எல்லாமே சேர்த்து கொடுக்குறேன். ஆலயம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அவருக்கு அவ்வளவு வாஞ்ச தேவனுடைய வார்த்தை
10 கட்டில பெட்டி வெளியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயம் கட்டுறதுக்கு அவ்வளவு வாஞ்சியா இருக்காரு. அந்த ஆலயத்தை கட்டுற அவ்வளவு வாஞ்சியா இருக்காருன்னா நமக்குள்ள நாம எப்படி வாஞ்சியா இருக்கிறோம்? நாமளும் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வர்றோமே. ஒரு கல்லை எப்படி இசைவாய் சேர்த்து கட்டப்பட்டு வர்றான். நீங்கள் நான் என்ன எப்படி இருக்கிறான்? கல்லா இருக்கிறோமா? ஜீவனுள்ள கல்லா இருக்கிறோம். ஆமா, சிரிக்காதீங்க. உண்மையிலே நம்ம ஜீவனுள்ள கற்களா தான் இருக்கிறோம். அதாவது நம்மளுக்கு வர்ற கோவத்தை ஒரு பக்கம் அடிக்கிறாரு, எரிச்சலை ஒரு பக்கம் அடிச்சு என்ன பண்றாரு? ஒரு கல்லை செதுக்கி கொண்டு போயிட்டு சேர்த்துக்கிட்டே வர்றாரு. செதுக்கும் போது உடைங்க வலிக்கு நம்மளுக்கு. அப்ப என்ன பண்றோம்? நம்மளோட வாஞ்சியை என்ன பண்றது? கொஞ்சம் கம்மியாகும். என்ன பண்ணா? இப்படியெல்லாம் இருக்கிறேன்னு அழகா எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலி என்ன நம்ம யோசிக்கணும்னா நம்மளை என்ன பண்றாரு? தேவன் என்ன கொஞ்சம் செதுக்குறாரு, சரியா உட்காரல. இது இந்த கல் வெளியில கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு. பில்டிங் கட்டுறவங்களும் நல்லா தெரியும். நம்ம சகோதரர் அங்கே எல்லாரும் நிறைய வேலை செய்யுங்க. பைப்பெல்லாம் கொஞ்சம் வெளியில இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி என்ன பண்ணலாம்? கொஞ்சம் உள்ள சேர்க்குறீங்க, வெளியில தெரியக்கூடாது. வெளியில தெரிஞ்சு தேவனுடைய ஆலயம் எப்படி கட்டிட்டு வருவார்? இந்த கற்களை கொண்டுதான் தேவன் என்ன பண்றது? கட்டிக்கிட்டே வர்றேன்னு சொல்றாரு. அதனால தாவீதுக்கு இருந்த வாஞ்சியை பாருங்க. அவர்கிட்ட இருந்த பொருள் எவ்வளோ இருந்தது. வெளியில இருந்து கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட சொந்தமா இருந்ததை எடுத்து என்ன பண்றாரு? என் தேவனுக்கு இதே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயம் கட்டுறதுல வாஞ்சியா இருக்காரு. அதே போல நாமளும் ஒவ்வொருத்தரா ஆலயத்துக்கு ஆன ஒரு கற்களா ஜீவனுள்ள கல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 84 படிங்க. 84வது அதிகாரம் 2வது வசனம். சங்கீதம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆமா, என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. கம்பீர சத்தம் படிக்கிறதுலயும் சரி, தேவனை துதிக்கிறதுலயும் சரி, அவரை பாடி மகிமைப்படுத்தலையும் எப்படி இருக்குன்னா கம்பீரமா இருக்கணும். தேவனை பாடும்போது எப்படி இருக்கணும்? நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கணும். நம்மெல்லாம் தேவனை பற்றி தெரியாத காலங்கள்ல இருந்து எப்படியெல்லாம் நம்ம பாடி சுட்டு தெரிஞ்ச ஞாபகம் இருக்கா? நம்மெல்லாம் கொஞ்சம் இப்போ நம்மளுடைய வாஞ்சை எப்படி தேவனை துதிப்பதில்லை, அவரை பற்றி பாடுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பாடணும் இல்லை, தனியாக இருக்கும்போது கூட பாடலாம், தனியாக இருக்கும்போது கூட தேவனோட பேசலாம். இந்த வாஞ்சை நம்மளுக்கு எப்படின்னா இப்படி நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தால் தான் அதிகமாகும். நம்ம பாடுறதில்ல. நம்ம இப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன். நம்ம ஊர்ல எல்லாம் கிறிஸ்தவர்களே அவ்வளோதான் இல்லை, சுத்தமாக இல்லை, கேட்கவும் முடியாது பாட்டு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த வாஞ்சை அங்கே எனக்கு இல்லை. காரணம் என்னன்னா அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி மனசு போகுது, யோசனை போகுது. அப்போ எங்கே இருக்கணும்னா நம்ம தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்கணும், தேவனுடைய ஜனம் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அப்போ தான் வாஞ்சை நம்மளுக்கு அதிகமாகும். நம்ம பிரிஞ்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அதனால தேவனுடைய வாஞ்சை எப்படி வரணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கும்போது தான் தேவனுடைய வாஞ்சை அதிகமாக வரும். அதனால தேவனுடைய வசனத்து மேலே வாஞ்சையும் எல்லாம் அதிகமாக ஆகணும்னா இப்படி தேவனுடைய சபையிலையும் சரி, தேவனுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் பேசப்படுது அங்கே வந்து கூடி இருந்தால் தான் வாஞ்சை அதிகமாகும். சரி, 3வது. 4வது என்ன பார்க்கணும்னா தேவனுடைய பிள்ளைகள் மேலே, ஆவிக்குரிய சகோதர சகோதரி மேலே நம்மளுக்கு என்ன பண்ணால் வாஞ்சி இருக்கணும். சகோதரெலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வரலைன்னா அவர் இமீடியட்லி ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஏன் வரல, எங்கே இருக்கீங்க, உங்களை டெய்லி கூப்பிடணுமா, இப்படிலாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கடிந்து கொள்வார்கள். இப்படி இருந்தால் தான் வாஞ்சி அதிகமாக வரும். எல்லாருக்கும் இருக்கணும். இந்த வாஞ்சி எல்லாருக்கும் இருக்கணும். ஒருத்தர் வரலைன்னா ஒருத்தருக்கு கேட்கணும் சொல்லி. சில பேர் நான் வரலைன்னா யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. என்னை ஒருத்தர் கேட்கணும், ஏன் வரலைன்னு ஒருத்தர் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிடிக்காது. ஆடு என்ன பண்ணணும்னா ஒரு மந்தையா இருக்கும். சில ஆடு வேணும்னே ஓடும் வெளியில. எங்கேயாச்சும் ஒரு பிள்ளை எது ஒரு பார்த்துன்னா வெளியில ஓடிடும். அந்த வெளியில ஓடுற ஆடுங்களை சில நேரத்தில் என்ன பண்ணும்? மேய்ப்பனை விட்டு ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணும்? சிலது நரிகள் வந்து கடிச்சிடும். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நரி பக்கத்துல வராது, தனியா ஓட்டத்தை பார்த்தா வந்துடும். இப்படித்தான் நாம இருக்கக்கூடாதுங்கிறது. ஒருத்தர் கேட்கணுங்கிறதுக்காக வராம இருக்கக்கூடாது. ஒருத்தர் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியும் வந்து இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை மேலதான் வாஞ்சியா இருக்கணும். பிரதர் கேட்பாரு,
ஏன் ஃபோன் பண்ணலன்னு கேட்பாருன்னு சொல்றதுக்காக ஒடியாரக்கூடாது. புரிஞ்சா? தேவன் என்ன பண்றாருன்னா நம்ம வாஞ்சியை எதிர்பார்க்கிறாரு. சகோதரர்கள் கேட்ட அவருக்கு பயந்து ஒடியாடுறோமா, இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து ஒடியாடுறோமா? இந்த வாஞ்சை நமக்குள்ள அதிகமா இருக்கணும். தேவன் முகத்தை பார்க்கணும். தேவன் யாருங்கிறது நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். நம்ம வாஞ்சி அதிகமா ஆகணும் ஒழிய கம்மியாகக்கூடாது. எந்த விஷயத்துலையும் தேவனை பற்றின விஷயங்கள்ல கம்மி ஆகிறது மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் மேல நம்மளுக்கு வாஞ்சி இருக்கணும். ஒரு வேலை வரலைன்னா ஃபோன் பண்ணி கேட்கலாம், விசாரிக்கலாம், நல்லது. தேவனுடைய வார்த்தைகளை பற்றி அவங்கள்ட்ட பேசணும், நல்லது. இதெல்லாமே நம்ம கூட எப்போதுமே இருந்தால் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த வாஞ்சி நமக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். நம்மள தான் எப்படி இருக்கோம்? ஒவ்வொரு அவயங்கள். இப்போ வந்து நான் இருந்தேன்னா வெறும் ஒரு தலையை ஒரு உடம்பு நான் வச்சுங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு விரலோ ஏதோ ஒரு கண்ணோ ஒரு காதோ ஒரு மூக்கோ அப்படி இருக்குங்க எனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கணும். நான் தனி மனுஷன் அல்ல. நான் வரலைன்னா கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்குங்க. தனியாள் இல்லை. அது தேவனுடைய ஆவி என்ன பண்ணுறது, அப்படி ஒருத்தருக்குள்ள ஏவப்படுது. சரி, படிச்சிடலாம். அது பிலிப்பியர் 1:8. பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதி, அவர் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாருங்கிறாரு அந்த சபைக்கு, பிலிப்பியர் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும். நான் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி. இன்னும் நம்ம சகோதரர்கள் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. காரணம் என்னன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் விசாரிக்கிற அந்த வாஞ்சை. படிங்க. இயேசு கிறிஸ்துவின் 1:8. உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. நான் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேங்கிற அவர் வந்து எவ்வளவு சபைங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. அவருடைய வாஞ்சியை ஒரு நாளும் குறைஞ்சி போனதாக நம்ம பார்க்கவே இல்லை. அப்படி குறைஞ்சிருச்சுன்னா நிறைய லெட்டர் எழுதியிருக்க மாட்டார். அவருக்கு வந்து நெருக்கமும் அவருக்கு இருந்த கஷ்டங்களும் அவருக்கு இருந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியில் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு சபைகளுக்கும் லெட்டர் எழுதி அவங்க வாஞ்சியை அதிகமாக்குறாரு. அந்த வாஞ்சியினால தான் இன்னைக்கு நாம கூட என்ன பண்றோம், தேவனுடைய பற்றி வசனத்தை பற்றி பேசுறோம், வாஞ்சியோடு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். முதலாவது இந்த வாஞ்சி யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் தேவன் என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். அவங்கள தான் தூக்கி நிறுத்துறாரு. அவங்கள தான் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு. வாஞ்சியே இல்லாம அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் இருந்தா நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. வெளிப்படத்துல சொல்றாரு இல்லையா, என்ன பண்ணுவேன் நான்? வாஞ்சியா இருக்கிறவங்களை என்ன பண்றாருன்னா ஏன் பரலோகத்துக்கு கொண்டு போறாரு? அங்க வேலை நம்மளுக்கு நிறைய இருக்குது, கஷ்டமான வேலைகள் அல்ல. அங்க ஒரு ஆளுகை இருக்கு. அந்த ஆளுகையில நான் ஒரு அங்கத்தினராக இருந்து அங்க செய்ய வேண்டிய வேலைக்காக என்ன பண்றாருன்னா தேவன் என்ன பண்ற ஒவ்வொருத்தரையும் கொண்டு போறாரு. அங்க போயிட்டு வாஞ்சி இல்லாம எதுவுமே இல்லாம இருந்தா எப்படி நடத்த முடியும்? இந்த பூமியில இன்னைக்கு நடத்துறாங்கல்ல, எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, ரிசல்ட் வந்துச்சு, எவ்வளவு வாஞ்சியா இருந்தாங்க ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் எவ்வளவு வாஞ்சியா இருந்தாங்க இன்னைக்கு நாளைக்கு. அதாவது நான் ஜெயிக்கிறேனா துவக்கிறேனா என்கிறது தெரியல, ஆனா நாங்க ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சந்தோஷப்படுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு வாஞ்சியை பார்த்தீங்களா? நாளைக்கு ஜெயிக்கிறாங்களே என்னன்னு தெரியாது. அப்படி வாஞ்சியா இருந்தவங்க தொகுத்துட்டாங்க. அப்படியே என்ன அவங்க எல்லாம் ரெடியா இருந்த காரியங்கள்லாம் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம பரலோகத்துக்கு போறோம். ஜெயிக்கிறோமா இல்லையா? ஜெயிக்க முடியுமா? வாஞ்சியோடு இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். நான் போகிறேங்கிற அந்த நான் பரலோகத்துக்கு போறேங்கிற ஒரு வாஞ்சி நமக்கு இருந்தால் தானே நம்மளால ஏதாச்சும் ஒரு காரியம் செய்ய முடியும், எந்திரிச்சு படிக்க முடியும். வாஞ்சி இருக்கா? வாஞ்சி அதிகமாகல, வாஞ்சி இருக்கணும். அதுக்கு தானே தேவன் நம்ம கொண்டு வர்றாரு. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வாஞ்சியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்திருக்கிறாரு. இதை பத்தி இந்த வாஞ்சியை நம்ம என்கிட்ட இல்லைங்கிற ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மை போயிடாதீங்க. என்கிட்ட இல்லைங்கிறது மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. வாஞ்சி அதிகமா இருக்கு, அதனால என்ன பண்றாரு தேவன் பேசி கொண்டு வர்றாரு. அப்புறமும் பாத்தீங்கன்னா பவுலோட ஒருத்தர் இருக்காரு, எப்பா தீத்துன்னு சொல்லிட்டு. ஓகே, அவரு என்ன பண்றாருன்னா உடம்பு சரியில்லாம போயிடுறாரு. அவர் கூட பவுல் கூட இருந்து அவங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க. பவுல் ஒரு பிரதானமா இருக்காரு, அவருக்கு கீழே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவரை பத்தி பவுல் சொல்றாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னா அவர் அவ்வளோ பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் என் சகோதரன்,
அவரை பத்தி என் சகோதரன்கிறார். அவர் ஊழியத்துல இவர் அவ்வளவு அந்த அளவுக்கு அவரை பவுல் சில நேரத்துல சோர்ந்து போன போதெல்லாம் இவர் தூக்கி நிறுத்துறாரு. பவுலை தூக்கி நிறுத்துற மாதிரி சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, அவன் என் சகோதரன், என் உடல் வேலையாக்க. அவருக்கு என்ன, பவுலுக்கு என்னென்ன தேவையானதோ அதை எல்லாமே, ஒரு பேக் இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை பவுலுக்காக அவர் செய்யறாரு. பவுலுக்காக அவர் செய்யும் போது பவுல் தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு என்ன பண்றாரு, வாஞ்சி அதிகமாகிறார் அவர். அதனால அவருக்கு என்னுடைய சகோதரன், என்னுடைய வேலை, என் உடல் வேலையா, என் உடன் சேவகன், எனக்காக என்ன பண்ற, நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காப்புல அப்படிங்கிறாரு. உங்கள் ஸ்தானாதிபதி, நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறேன், நீங்க போய் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடு அப்படின்னு சொன்னா அதுக்காக அவர் ரெடியா இருக்காரு. எங்க போய் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லணுங்கிறதுக்காக அவர் ரெடியா இருக்காரு. என் குறைச்சலுக்கு உதவினவன், ஏதாவது ஒரு விஷயத்துல அவர் குறைஞ்சிட்டாரா, இல்ல ஏதோ ஒரு சோர்ந்துட்டாரா, இல்லை சாப்பாடு விஷயத்துல எனக்கு ஏதாச்சும் குறைய வந்துட்டா அப்படின்னா அதுக்கும் என்ன பண்றாரு, அவர் ரெடியா இருக்காரு. எல்லா விஷயத்துலயும் என்ன பண்றாரு, ரெடியா இருக்காரு. அப்படி நமக்கு அவரை ஒரு முன் உதாரணமா கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி தேவ மனிதன் சொல்வதை காணலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25, 26, 27. பிலிப்பியர் 2, 25, 26, 27. அங்க பவுல் அவரை பத்தி அவ்வளோ வாஞ்சியா சொல்றார். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினான். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம். பாத்தீங்களா, எப்ப உடம்பு சரியில்லாம போயிடுறாரு. இவ்வளவு வேலை செய், அவளு கூட இருந்து வேலை செஞ்சுக்கிறார், திடீர்னு உடம்பு சரியில்லாம சீரியஸாவே ஆயிருக்காரு. அப்போ இந்த விஷயங்கள் பவுல் சில சபையில இருக்கிற ஆளுங்களுக்கு இவரை அனுப்பும்போது இவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், பவுல் கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா நம்ம இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, ரொம்ப கஷ்டம் ஆயிருக்கு. ஐயோ, அவர் நம்ம கிட்ட வந்துட்டு போனாரே, தேவனுடைய வார்த்தையெல்லாம் சொல்லுவாரு, பவுல் கூடவே இருப்பாரு, பவுல் கூட்டி வந்தாரு, இப்போ அவரை பார்த்துருக்குமே, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு சொல்லிட்டு இப்படி மன கஷ்டப்பட்டீங்க. அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் என் கூட இருந்த அருமையான இந்த ஊழியக்காரன், அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதுலேயும் என்ன பண்ணார் தேவன், எனக்கு ஆறுதல் பண்ணாரு. நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறத தேவன் தெரிஞ்சு அதுலேயும் என்ன பண்ணார் தேவன், அவரை சுகமாக்குனாரு. இப்பேற்பட்ட ஒரு வாஞ்சை உள்ள ஒரு மனுஷனை நம்ம முன்பாக என்ன பண்ணியிருக்காரு, நிறுத்திருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, என் உடன் வேலையா, அதாவது இப்படித்தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர், சகோதர சகோதரிகள் இப்படித்தான் இருக்கணும். தேவனுடைய வசனத்துல சொல்றதுலையும் உற்சாகப்படுத்துறதுலையும் வாஞ்சையை அதிகப்படுத்துறதுலையும் இப்படித்தான் இருக்கணும். வாஞ்சையை கம்மி பண்றது மாதிரி நம்ம என்னைக்குமே நம்ம போயிடக்கூடாது. ஒருத்தர் வாஞ்சை கம்மி ஆயிட்டாருன்னா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல போயிட்டாருன்னா அவரை அதிகமா தேவனுடைய வார்த்தையை சொல்லி என்ன பண்ணணும், திடப்படுத்தணும். வாஞ்சையை கம்மி ஆகுறது மாதிரி பண்ணிடக்கூடாது. நம்ம யார் பண்றதுல இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அதனால சரி, அது ஒரு விஷயம், தேவனுடைய பிள்ளைக்கு மேல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6வது, நாம் எப்படியாவது தேவனுடைய சமூகம் சேரணும். அதுல நம்மளுக்கு வாஞ்சை எப்படி இருக்கு, எப்படியாவது தேவனுடைய சமூகத்துல நாம சேரணும். இந்த கூடாரத்துல நாம் தவிக்கிறோம். எந்த கூடாரத்துல, இந்த கூடாரத்துல. இது நமக்கு ஒரு கூடாரம், டென்ட். இது உள்ள இருந்து எவ்வளவோ கஷ்டப்படுறோம்ல, ஒருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்கள் உடல்ல. இந்த கூடாரத்துல நாம் தவிக்கிறோம். பரலோகத்தில் போய் இருக்க வாஞ்சை நமக்கு எப்படி இருக்கிறது, பரலோகத்துக்கு நம்ம போகணும். இந்த வாஞ்சை நம்மளுக்குள்ள அதிகமா இருக்கணும். எப்படி இருக்கணும், அதாவது படிச்சிருங்க, 2 கொரிந்தியர் 5:2. நாம் எவ்வளோ பாடுபட்டு தவிக்கிறோம்ங்கிறத இங்க சொல்றாரு, கொரிந்தியருக்கு எழுதுறாரு. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து
நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த கூடாரத்தில் நம்ம தவிக்கிறோம். நம்ம எங்கே போய் சேர்றதுக்கு வாஞ்சியா இருக்கிறோம்னா பரலோகத்துக்கு. பரலோகத்தில் போய் இருக்கிறதுக்கு வாஞ்சியா இருக்கிறோமா? இல்லை இங்கே எல்லாத்தையுமே நம்மளுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, போதும், இங்கே இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? பரலோகத்துக்கு போகலாமா? போகணும், அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அந்த எவ்வளோ பேர் பரலோகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறது? நேரம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இன்னும் ஆகல. காரணம் வாஞ்சை இன்னும் கம்மியாக தான் இருக்குது நம்மள்ட்ட. வாஞ்சை நம்மள்ட்ட அதிகமாக தேவன் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்குறாரு. நம்மள்கிட்ட இருக்கிற வாஞ்சியை எதிர்பார்த்து தான் தேவன் என்ன பண்ணுறாரு? முடிவு கொண்டு வர்றாரு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வாஞ்சியெல்லாம் நிறைவேற போகுது. நம்மளுடைய வாஞ்சியெல்லாம் நிறைவேற போகுது. பரலோகத்துக்கு போகிறோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த உடலில் நிறைய பாடுகள் இருக்குது. தவிக்கிறோம், கால் மடக்கி உட்கார முடியல, கால் நீட்டுறோம், இடுப்பு ஒரு பக்கம் வலிக்குது, நீட்டுறோம். அதாவது பாரம் சுமந்து தவிக்கிறோம்னு சொல்கிறார் இல்லையா? எவ்வளோ பிரச்சனை. கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது. தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது. அதுக்கும் ஒரு தவிப்பு. கண்ணாடியாச்சும் போட்டு எப்படியாச்சும் படிக்கணும், அந்த வாஞ்சை. கண்ணாடியை மாற்றணும், அது ஒரு வாஞ்சை. இது எதுக்கு இந்த கண்ணாடியை மாற்றணும்? இந்த உடல் ஏதாவது கை கால் வலி எப்படியாச்சும் நம்மளுக்கு இருந்து எடுத்து போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம போகிறதுக்கு எங்கே? நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும். நம்ம செய்கிற வேலை நமக்கே பிரியமாக இருக்காம நம்மளோட இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 1,44,000 அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால செய்ய முடியுமா? அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம உதவி செய்ய முடியுமா? அந்த வாஞ்சி நம்மளுக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ளே நம்ம மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்படி இருந்திருந்தா தேவன் என்ன பண்ணிப்பாரு? எல்லாரையுமே விட்டு சும்மா இருந்துப்பாரு. அவர் இஸ்ரேல் ஜனங்களே தன் சொந்த ஜனமா தெரிஞ்சுக்கிறேங்கிறாரு. எவ்வளோ பேர் மோசைக்கிட்ட சொல்றாரு இல்லையா? நீ போய் இறங்கி போயிரு, நான் இங்கே எல்லாரையும் அழிச்சிடுறேன் அப்படிங்கிற அவ்வளோ கோவப்படுறாரு. தேவன் என்ன பண்றாரு? கோவப்படுறாரு. நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தேன், ஆனா என்ன பண்றாங்க? கேட்கறது இல்லை இந்த ஜனங்க. மோசை கட்டளை வாங்க மேலே போனாரு. மேலே போனதுக்கு அப்புறம் கீழே யார் இருக்குது ஜனங்களை பார்த்துக்கிறதுக்கு? ஆரோன் இருக்காரு. ஆரோனுக்கு ஒன்றும் தெரியாதவர். ஆரோனா எப்படி ஆரோன் எப்படி இருக்கிற அந்த பாஞ்சை எப்படி கம்மியாகுது பாருங்க. ஆரோனுக்கு ஒன்றும் தெரியாதா? மோசை கிளீனாக சொல்லிட்டு போயிட்டாரு. மோசையோட இருந்து இஸ்ரேல் ஜனங்களை நல்லா பார்த்தவர், நடத்தினவர் ஆரோன். மோசை போய் எவ்வளோ நாள் ஆச்சு? மேகத்தில் போய் மறைஞ்சிட்டாரு. அவர் போய் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க? 40 நாள் ஆச்சுப்பா. அவர் இனிமேல் வரமாட்டாரு. எங்கே? ஜனங்களுக்கு என்ன சொன்னாலும், அதாவது ஆவிக்குரிய ஜனத்துக்கும் உலகத்தில் இருக்க ஜனத்துக்கும் 2 பேருக்கு நம்ம இங்கே வித்தியாசம் பார்க்கணும். மோசை கூட தான் இருந்தார். நம்மளும் மோசை கூட தான் இப்போ இருக்கிறோம். வீட்லேயும் இருக்கோம், வேலையிலையும் இருக்கோம். நம்மளும் எப்படி இருக்கோம், மோசையும் எப்படி இருக்காரு. நம்ம ஆரோனாவே வச்சுக்கங்க, நம்ம கூட இருக்கவங்க மோசையாவே வச்சுக்கலாம். மோசை போயிட்டு 40 நாள் ஆச்சு, இன்னும் வரல. ஆரோனுக்கு நல்லா தெரியும் இந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஆரோனுக்கு முன்னாடியே சொல்லிக்காரு, இவங்க வழங்கா கடத்துல ஜனங்கன்னு சொல்லிட்டாரு. இது எல்லாமே ஆரோனுக்கு தெரியும். மோசை போயிட்டு வரல. ஆரோனுக்கிட்ட ஜனங்க சொல்றாங்க, இனிமே அவர் வரமாட்டாரு, நீ எங்களை நடத்துறதுக்கு என்ன பண்ண? கானான் தேசத்துக்கு எங்களை கொண்டு போறது யாரு? கொண்டு போறது உண்மையிலே கொண்டு போறேன்னு சொன்ன ஒரு தேவன். எங்களை நீ கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு நீ ஒரு தேவனை உருவாக்கு அப்படின்னு ஆரோனுக்கு எந்த மறுப்புன்னு சொன்னதா தெரியவே இல்லைங்க. டக்குன்னு என்ன சொல்றாரு? உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ, கழுத்துல கையில காதுல என்னென்ன இருக்குதோ இம்மிடியட்லி கழட்டி கொடுங்க அப்படிங்கிறாரு. தேவனை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் வாஞ்சி எங்கே போச்சு? வாஞ்சி ஒண்ணுமே அந்த வசனம் படிக்கும்போது தெரியல. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க மோசை வந்து கேட்குறாரு, ஏன் அப்படி பண்ண? அதுக்கு இவரும் சொல்றாரு, அவங்க அப்படி கேட்டாங்க, அதனால அவங்கள்ட்ட இருந்து கொண்டாந்து கொடுக்க சொன்னாங்க. நான் நெருப்புல போட்டேன், அது கண்ணு குட்டியா வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அப்படி என்னென்ன வேலை செஞ்சு சொல்றாரு. இப்படித்தான் நம்ம இன்னைக்கு உலகத்துல என்ன பண்றோம், இருக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சியா இருக்கிறோமோ, அந்த வாஞ்சியை சில நேரத்துல டக்குன்னு இம்மிடியட்லி காணாம போற அளவுக்கு சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம், செஞ்சிடறோம். அப்படி இல்லாதபடி தேவன் என்ன பண்றாரு, நம்மளுக்கு அந்த வாஞ்சியை நம்மளுக்கு அதிகமாக்கணும். வரப்போற காலங்கள்ல வாஞ்சியை கம்மியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிறைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரலாம்.
அதனால தேவன் என்ன பண்றாருன்னு இந்த இந்த உற்சாகம் உங்களுக்கு எப்படி குறைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றாரு. சரியா? நம்ம எங்க போக போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம். அதனால இந்த இந்த உடல்ல அநேக உபத்திரவங்கள், அநேக வியாதிகள் எது வந்தாலும் எல்லாவற்றையுமே தேவன் என்ன பண்ணுவாரு? நம்மளுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது காரியம் என்ன? தேவனுடைய வசனத்தின் நடக்கிறதுக்கும் மற்றவங்களை அதுல நடக்கிறதுக்கும் வாஞ்சியை அதிகப்படுத்துறவங்கள தான் இருக்கணும் ஒழிச்சு, இளவரசர் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிடக்கூடாது. தேவன் எது வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவார். அவர் எல்லாவற்றிலையும் செய்ய நல்லவராக இருக்கிறாரு. அதாவது அப்புறமா பார்த்தீங்கன்னா யோபு சொல்றாரு, அவருக்கு இருந்த வாஞ்சியை பார்க்கணும். கடைசியாக முடிச்சிடலாம் இதை பார்த்துட்டு. இந்த என் தோல் முதலாய் அழிந்தாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து நான் அவரை பார்ப்பேன். என்ன ஒரு வாஞ்சிங்க அவருக்கு, என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு உறுதி அவருக்குள்ள. படிச்சிடலாம் அது. யோபு 19வது அதிகாரம் 26, 27. அவருக்கு வந்த துன்பம் பிரச்சனைங்க மாதிரி நமக்கு தேவன் விடமாட்டார். ஏன்னா நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். அதுக்கு தான் தேவனுடைய சமூகத்துல சாத்தான வந்து நிற்கும் போது அவரை சொல்றாரு, நீங்க தாசனை பாத்தியா அப்படின்னு. நம்மளெல்லாம் தேவன் கேட்பாருன்னு நினைக்கிறேன் உண்மையில. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற விசுவாசம் அப்படி இருக்குது, இல்லை சொல்ல. ஆனா அவருக்கு இருக்கிற அந்த வாஞ்சியை சொல்றாரு. எவ்வளோ பிரச்சனைங்க வந்தாலும் நான் என்ன பண்றேன், என் சொந்த கண்ணால பார்ப்பேன். அந்த வாஞ்சை நம்மளுக்கு போதும்பா. அந்த வாஞ்சை நம்மளுக்கு வரணும். அந்த வாஞ்சை வந்துருச்சுன்னா நம்ம எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். எனக்கு இந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட மாட்டோம். எனக்கு இப்படி இல்லாம போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண கவலைப்பட்டு இருக்க மாட்டோம். படிச்சிடலாம் 19, 26, 27. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிருதயங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. அதாவது அவருக்குள்ள வாஞ்சை இருக்கு, அந்த உடல் என்ன பண்றது, சோர்ந்து போகுது. அவருக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி. ஆனா அவர் அந்த வாஞ்சை அவர் மைண்ட்ல என்ன இருக்குது, இதுவே போனாலும் பரவாயில்ல, போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனா நான் பார்ப்பேன். என்னை என்ன பண்ணுவார், என்னை திரும்பி கொண்டு வருவார். என் சொந்த கண்ணால நான் பார்ப்பேன் அப்படின்னு அந்த வாஞ்சை தான் தேவனுக்கு. இப்ப யோபுக்கு என்ன பண்ணார், திரும்பி. புரியுங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். இதனால யாராவது நமக்குள்ளே வாஞ்சையில சில விஷயங்கள்ல நம்ம குறைவா இருக்கு, சோர்ந்து போயிடுவோம். பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்றான், யோபு மாதிரிலாம் நம்ம நிக்க மாட்டோம். ஆனா கூட நிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாரு, நமக்கு பலன் கொடுக்குறாரு. யோபு கிட்ட பேசும்போது தேவன்கிட்ட சாத்தான்கிட்ட சொல்றாரு இல்லையா, நீ யோபு உன் கையில ஒப்பு கொடுக்குறேன், உயிரை மட்டும் நீ இது பண்ணக்கூடாது, மிச்சம் நீ என்ன வேணாலும் பண்ணு, அவர் என் கூட தான் இருப்பார் அப்படிங்கிறார். அதே மாதிரி இருந்தாரு. நம்ம கூட அதே தேவன் தான் நம்ம வணங்குறோம். அதே தேவன் தான் நம்ம கூட பேசுறாரு. யோபு கிட்ட இருந்த கடைசியா அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். யோபு எப்படி என்னெல்லாம் பண்ணி கொண்டு வந்தார், எவ்வளோ உபத்திரவத்துல அவர் பண்ணாலும் நான் என்ன பண்றேன், நான் இன்னொன்னு சொல்றாருல, இன்னொரு வசனம், அதாவது நான் பொன்னாக விளங்குவேன், நான் புடமிட்ட பின்பு அவருக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன், பொன்னாக விளங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்றாரு யோபு. அதே போல உண்மையிலே அவர் புடமிட்டு கொண்டு போனார், பொன்னாக விளங்குறாரு. இன்னைக்கு யோபு போல ஒரு மனுஷனை பார்த்தியான்னு தேவன் கேட்கிற அந்த அருமையான விஷயத்தை பார்க்குறோம். கடைசியா ஒரு வசனம் படிச்சிடலாம். ஏசாயால, தேவனே உம்முடைய நியாய தீர்ப்பு காத்திருக்கிறேன். இப்படி நம்ம வாஞ்சியோடு காத்திருக்கிறோம் இல்லையா, அவருடைய நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சியோட காத்திருக்கிறோம். ஏன், நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது தீர்ப்பு கொண்டு வருவார் தேவன். அதனால அந்த வாஞ்சியை கூட நான் பண்ண பாவத்துக்காக என்ன பண்றேன், நான் காத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் என்ன பண்றேன், முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாதத்துல நான் சரண் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயால படிச்சிடலாம். ஏசாயா 26:8. தேவனே உம்முடைய நியாய தீர்ப்பு காத்திருக்கிறேன், உம்மை நினைக்கும் நினைவும் உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு காத்திருக்கிறேன். படிங்க. 20. கர்த்தாவே,
உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே ம். உமக்கு காத்திருக்கிறோம். ம். உமது நாமமும் உம்முடைய நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாய் இருக்கிறது. ஆமா. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வச்சிருக்கிற தேவன். அவர் நியாய தீர்ப்பு நம்ம எல்லாரும் காத்து ரெடியா இருக்கிறோம். ஆனாலும் எப்படி இருக்கணும், நம்ம அந்த தீர்ப்புக்கு நம்ம காத்து இருக்கணும். அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். தேவன் அவர் சொல்லிட்டாரு, நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் கணக்கு கொடுக்கணும். நீங்க நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கணக்கு கொடுக்கணும். என் முன்னாடி நீங்க நிக்கணும். கடைசியா இது எல்லாமே இந்த வாஞ்சியோடு நம்ம இருந்து என்ன பண்ணுவோம், தேவனுடைய சமூகத்துல வாஞ்சியோட எப்போது இருப்போம். வாஞ்சி எந்த விஷயத்திலையும் கம்மியாகாதபடி பார்த்துக்கலாம். அவரை துதிப்பதில், அவரை நினைப்பதில், அவரை பற்றி மற்றவங்களிடத்துல பேசுறதுல, அவர் என்ன செஞ்சாலும் அது கரெக்டு தாங்கிற அந்த உறுதியோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த வாஞ்சியோடு என்ன பண்ணுவான், நான் எப்போதுமே தேவனுடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுப்போம். என்னென்ன பார்த்தோம்னு இன்னும் நான் சொல்லிடுறேன். அதாவது தேவ பிரசன்னத்து மேலே நம்மளுக்கு வாஞ்சியாக இருக்கணும். சபையில் நம்ம போகிறோம், அங்கே இருக்கிறது தேவனுடைய பிரசன்னம். அங்கே அந்த வாஞ்சி நமக்கு எப்போதும் இருக்கணும். தேவன் வசனத்தின் மேலே நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அவர் பேசுறது அந்த வசனத்தில் நம்ம எனக்கு பேசினாரு, இந்த புத்திமதி எனக்கு சொன்னார் அப்படிங்கிற, அது ஏன் சொன்னார், நான் எதில் கம்மியாக இருக்கிறேங்கிற அந்த யோசனையில் நான் போதும் அதில் வாஞ்சியாக இருக்கணும். அப்புறமா தேவனுடைய வாசஸ்தலம், அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இதில் நான் சரியாக இந்த உடம்பை நான் சரியான முறையில் பார்த்துக்கிட்டா தேவன் என்ன பண்ணுறாரு, என்னை கொண்டு அநேக காரியங்களை செய்வார். இதில் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அப்புறம்னா ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இவர்கள் மேலே நம்ம அவர்களை விசாரிக்கிறதுலையும் சரி, அவர்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சரி, அவர்களை பற்றின உபசரிக்கிறது, விசாரிக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை செய்யறதுல எப்போதுமே என்ன பண்ணால் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க வேலை அவங்களுக்கு நல்லா இருக்குது, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம், ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்படியாவது தேவனுடைய சமூகத்தில் போய் சேரணும். எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அவருடைய சமூகத்தில் கொண்டு நம்ம போய் சேரணும். இதுக்கு தான் நம்மளை தேவனை அழைச்சிருக்கிறாரு. அதனால எந்த காரியத்திலையும் தேவ விஷயத்தில் வாஞ்சி நம்மளுக்கு குறைவாக இருந்தால் தேவன் என்ன பண்ணுவார், அதை நிறைவாக்கி நம்மளுக்கு கொடுப்பார். இப்போ பார்த்தோம் இல்லையா, யோகு பற்றிலாம் பார்த்தோம், தாவீதை பற்றி பார்த்தோம், பவுலை பற்றி பார்த்தோம், பவுலோடு இருந்த ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், உடனே சொன்னாங்க எப்பாத்திரர், அவரை பற்றி பார்த்தோம். இப்படி அவங்களுக்குலாம் இருந்த அந்த வாஞ்சை எப்படி இருந்தது, நான் பெரியவன் நீ சிறியவங்க இருக்கிற அந்த வாஞ்சி, அப்படியெல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்கிறத அவங்க காமிச்சிட்டு வாழ்ந்து போயிட்டாங்க. அதனால நம்ம இப்போ வசனங்களை படித்தோம், அதன்படி நாமும் நடப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவார். கேட்ட உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.